ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணியாச்சு. அதே போல் தான் ரொம்ப சிம்பிளாட்டு லஞ்சும் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் வச்சுட்டு அப்புறம் ஒரு சிக்கனில் வந்து தால் கறி தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே, அவ்வளோவா நம்ம இன்றைக்கி வீக் டேஸ்னால் வாங்கலை. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரே ஒரு சிக்கன் பிரெஸ்ட் இருந்தது. அதில் தான் இந்த தால் கறி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. இந்த தால் கறி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப்பு வந்து துவரம்பருப்பு இருக்குல்ல, அது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கீரை, புதினா இலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, இதோட நம்ம வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல கறி மசாலா பொடி, அதுவும் இதோட ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வேக வச்சுருந்தோம்ல துவரம்பருப்பு, அதை வந்து இதோட ஆட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் தால் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் தால் கறி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நாங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மட்டனில் பண்ணுவாங்க. மட்டனில் வந்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வந்து முழு பீஸாக போட மாட்டாங்க, இந்த கைமா மாதிரி பண்ணி கொடுப்பாங்களே, நல்லா கொத்துக்கறி மாதிரி, அதில் பண்ணும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் சிக்கன் இருந்ததுனால சிக்கனில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.